அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாசித்து பழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு முல்குல்லா யுசாவி ஷுர்பத்தம் வபவுலா. சிறுநீருக்கும் ஒரு மிடக்கு தண்ணீருக்கும் நிகராகாத ஒரு அரசாட்சி என்ற தலைப்பின் கீழ் இருக்கும். தஹலபுனு சிமாக்கி அலர் ரஷீதி, ஹாரூன் ரஷீது மன்னரிடத்திலே இபுனு சிமாக் என்பவர்கள் வருகிறார்கள். ஃபபைனமா ஹுவ இந்தஹு, அந்த இபுனு சிமாக் அவர்கள் ரஹ்மஹுல்லா ஹாரூன் ரஷீது மன்னரிடத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் இது தொலப மா அன், ஹாரூன் ரஷீது மன்னர் தண்ணீரை தேடுகிறார்கள். கடுமையான தாகம், அந்த தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி தண்ணீரை தேடுகிறார்கள். தண்ணீரும் கிடைக்கிறது. ஃபலம்மா அராத ஷுர்பஹு, ஹாரூன் ரஷீது மன்னர் அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்க நாடிய பொழுது, கடுமையான தாகத்தின் காரணமாக கிடைத்த அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க நாடுகிறார்கள். அதை குடிக்க நாடுகிற பொழுது காலலஹு இபுனு சிமாக், இபுனு சிமாக் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹாரூன் ரஷீது மன்னரிடத்திலே சொல்லுகிறார்கள், மஹ்லன் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே சற்று பொறுங்கள் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், பி கராபதிக மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை கொண்டு உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன். இங்கே அந்த கேள்வி ஒன்றை கேட்கிறேன் என்ற அந்த அஸ்அலுக என்ற வார்த்தை அங்கே இல்லை. இருந்தாலும் அந்த மானாவை நாம் வைப்பதற்கு காரணம், அடுத்த கேள்வியில் அஸ்அலுக பி கராபதிக என்று வரும். அதை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், இங்கேயும் அந்த ஒரு ஜும்லா தான், அந்த ஒரு ஃபிஅல் தான் போக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் இங்கே விளங்கிக் கொள்ள முடியும். பொதுவாகவே ஒரு ஜும்லாவுடைய அர்த்தம் நமக்கு கிதாபுகளை வாசிக்கும் பொழுது தெரிய வரவில்லை என்றால் அதற்கு முன் பின் பார்க்க வேண்டும் என்று நம்முடைய உஸ்தாமார்கள் சொல்லித் தருவார்கள். அதனால் ஒரு வார்த்தை நமக்கு விளங்காமலாகும் பொழுது அதன் முன் பின் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு விளங்க வரும். அப்படி அந்த நபர் கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை கொண்டு உங்களிடத்தில் நான் கேள்வி ஒன்றை கேட்கிறேன். லவ் முனிஅத் ஹாதிஹி ஷுர்பத்து பிகம் குன்த தஷ்தரிஹா, இந்த நீங்கள் கடுமையான தாகத்தில், அடக்க முடியாத தாகத்தில் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க இருக்கிறீர்கள். இந்த குடிபானம், இந்த ஒரு மிடக்கு தண்ணீர் தடுக்கப்படுமானால், உங்களை விட்டும் தடுக்கப்படுமானால் நீங்கள் எத்தனை ரூபாய்களை கொடுத்து இந்த ஒரு மிடக்கு தண்ணீரை நீங்கள் வாங்குவீர்கள்? கடுமையான தாகம். அப்பொழுது அந்த ஹாரூன் ரஷீது மன்னர் சொல்லுகிறார்கள், பினிஸ்ஃபி முல்கி, என அரசாட்சியில் பாதியை கொண்டு நான் என்னுடைய இந்த ஒரு மிடக்கு தண்ணீரை நான் வாங்கிக் கொள்வேன். பகால, அந்த இபுனு சிமாக்கு சொல்லுகிறார்கள், ஷுரப், சரி குடிங்கள். ஃபலம்மா ஷரிப, ஹாரூன் ரஷீது மன்னர் அவர்கள் குடித்த பொழுது கால, மீண்டும் அது இப்னு சிமாக்கு கேட்கிறார்கள், அஸ்அலுக பி கராபதிக மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை கொண்டே இப்பொழுதும் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன். லவ் முனிஅத் ஹுரூஜுஹா மின் பதனிக பிமாதா குன்த தஷ்தரிஹா, தண்ணீரை நீங்கள் கடுமையான தாகத்தில் குடித்து விட்டீர்கள். இந்த தண்ணீர் சிறுநீராக மாறி உங்கள் உடலிலிருந்து வெளியேற வேண்டும். அதுதான் இயற்கை, அதுதான் ஆரோக்கியம். அந்த வெளியேறுதல் உங்களுக்கு தடுக்கப்படுமானால் எதை கொடுத்து நீங்கள் அந்த வெளியேறுதலை நீங்கள் வாங்குவீர்கள், அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் வாங்குவீர்கள் என்று அந்த நபர் கேட்கிறார். அதற்கு ஹாரூன் ரஷீது மன்னர் சொல்லுகிறார்கள், சிறுநீர் வெளியேறாவிட்டால் நம்மால் வாழ முடியாது, அப்படி ஒரு அர்த்தம் அது. அப்படிப்பட்ட அந்த நிஅமத்தை நான் பி ஜமீஇ முல்கி, என்னுடைய அரசாட்சி முழுவதையும் கொடுத்து நான் அந்த நிஅமத்தை வாங்கிக் கொள்வேன் என்று ஹாரூன் ரஷீது மன்னர் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். உடனே அந்த இப்னு சிமாக் ரஹ்மஹுல்லா சொல்லுகிறார்கள், இன்ன முல்கன் லா யுசாவி ஷுர்பத்த மாஇன் வ ஹுரூஜ பௌலத்தின்
சொல்கிறார்கள், அரசாட்சி என்பது அது ஒரு மிடக்கு தண்ணீருக்கும் ஒரு சிறுநீர் வெளியேறுவதற்கும் கூட அது நிகராக ஆகாது. அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்ததை விட அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத்து நமக்கு ஆரோக்கியம், ரிஸ்க் என்பதை அங்கே உணர வைக்கிறார்கள் இப்னு சிபாக் ரஹ்மஹுல்லா. பிறகு சொல்லுகிறார்கள், லஜதீருன் அல்லா யுனாஃபஸ ஃபீஹி. அந்த அரசாட்சி விஷயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போடப்படாமல் இருப்பது தான் மிக தகுதியான ஒன்றாகும். அதனால் அரசாட்சி என்பதை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிசுக்கும் நிஅமத்தும் மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை அங்கே உணர வைக்கிறார்கள் அந்த இப்னு சிமாக் ரஹ்மஹுல்லா. உடனே ஃபபக்கர் ரஷீது, அவ்வளோ பெரிய அமீருல் முஃமினீன் அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரும் பாடம், ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராகவும் பெரிய அரசராக எப்படி இருந்தாலும் அதை செல்வங்களை எல்லாம் விட அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்னவென்றால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய நிஅமத் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தோடு நீண்ட நெடிய காலம் வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.